நல்ல கைதடி சத்தமா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல், பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எல்லாரும் கை தரலாமா? அந்தகார இருள் முற்றும் அகல ஆவியின் மழையை ஊற்றும் ஆண்டவரே. அனலாய் கொழுந்து விட்டு எரிய அக்கினியால் என்னை நிரப்பும். அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆமென். அனலாய் கொழுந்து விட்டேறிய அக்கினியால் என்னை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டேறிய எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல், பரிசுத்த எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகளெங்கிலும் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும். இந்தியாவின் எல்லைகளெங்கிலும் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டுமே. ஆமாண்டவரே, இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாறட்டும், தேசம் இயேசுவை காணட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். வெறும் மழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி
கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதல் எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல், எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்ம எல்லாருமே எழுப்புதலுக்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் இல்லை? எத்தனை பேருக்கு எழுப்புதல் வாஞ்சியா இருக்கு? ஹல்லேலூயா. சரி, எழுப்புதல்னா என்ன? நீங்கள் தானே சொன்னீங்க வாஞ்சியா இருக்கேன்னு. இப்போ நீங்கள் தான் சொல்லணும் எழுப்புதல்னா என்ன. வாட் இஸ் ரிவைவல்? எழுப்புதலில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, சபைக்கு வெளியே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு திரளாக சபையிலே சேர்க்கப்படுவது. ஆமென். கிராமம் கிராமமாக ஏன்னா இப்போ நிறைய இடத்துல நார்த் இந்தியாலாம் அப்படி தான், கிராமம் கிராமமாக ரட்சிக்கப்படுது. ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்கிறார். ஆமென். ஆனால் அது நடக்க வேண்டும் என்றால் சபைக்குள் எழுப்புதல் வர வேண்டும். சபைக்குள். அப்ப சபைக்குள் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு தனிப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையில், ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் வருகிற ஆவிக்குரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம். அந்த அந்த ரிவைவல் ஸ்பார்க் அது விழுந்துருச்சுன்னா அந்த ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் தெரியும். அப்போ எனக்குள் மாற்றம் வராத பட்சத்தில் அது என் குடும்பத்தை பாதிக்காது, அது என் சபையையும் பாதிக்காது. நான் மாற வேண்டும். அதுதான் இன்னைக்கு தாரக மந்திரமே. என்னென்னா, அவர் சரியில்லை இவர் சரியில்லை நம்ம பேசி பழகிட்டோம். ஆனால் நான் மாறணும் அப்படின்ற அந்த உணர்வை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். என்னை மாற்றி மற்றவர்களை மாற்றுவது தான் தேவ திட்டம் இல்லை? அந்த ஊழிய ஆரம்பத்தில் 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 12 பேரை கூட இருந்து அவங்கள உபதேசித்து அனுபவங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களுக்குள் இருந்த உலகத்தை வெளியே எடுத்து இவருக்குள் இருந்த தெய்வீகத்தை உள்ளே வைத்து இப்போ சொல்கிறார் திரும்ப உலகத்துக்குள்ளே போங்கன்றார். என்ன ஆண்டவரே, நீங்கள் தானே உலகத்திலேருந்து எடுத்தீங்க, இப்போ மறுபடியும் உலகத்துக்குள்ளே இல்லைப்பா, என் கூட வச்சு ஊங்கிட்டு இருக்கிற உலகத்தை நான் எடுத்துட்டேன், இப்போ என் தெய்வீகத்தை வச்சுருக்கேன். இப்போ நீ உலகத்துக்குள்ளே போகும்போது உலகம் உனக்குள்ளே வராது, உனக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் உலகத்தை பாதிக்கும். ஆமென். ஸோ கொஞ்சம் பேரை உருவாக்கி சமுதாயத்தையே மாற்றுவது தான் தேவ திட்டம். அப்போ நானே மாறலைன்னா தேசம் மாறாது. இன்னைக்கு சபை மாறணும், ஊழியர்கள் மனம் திரும்பணும். ஆமென். நான் நம்ம விசுவாசிகள் நம்மை பார்த்து பயப்பட வேண்டிய ஒன்று பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு நம்ம மேலே ஒரு பயத்தையும் மரியாதையும் ஏற்படுத்தும். ஆமென். பணம் பலம் அல்ல, சொத்து வைத்திருக்கிற பலன் அல்ல, பலம் அல்ல, பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பலமாக மாறட்டும். ஆமென். ஸோ இந்த பாடல் நான் எப்போ ஆண்டவர் இந்த பாடலை கம்ப்ளீட் பண்ணேன்னா 2001 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது 2001. அந்த டைமில் தான் அந்த பூகம்பம் வர்றதுக்கு முன்னால் ஒரு பெரிய பெர்சிக்யூஷன், உபத்திரவம் சபைக்கு ஏற்பட்டது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. அங்கே நிறைய மிஷனரிகளை நான் சந்தித்தேன். அப்போது அவர்கள் கதையாக சொன்னாங்க, இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. அந்த பூமி அதிர்ச்சி வர்றதுக்கு முன்னால் நிறைய ஊழியக்காரங்களை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் ஆண்டு ஒரு பயங்கர பூகம்பத்தை அது அனுமதித்து
அது இப்போ இந்தியாவே குலுக்குச்சு அந்த இடத்துல, அந்த நேரத்தில். அப்போது எல்லாருமே ஊழியர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, பாரு நம்மளை தொட்டால் என்ன, ஆமாம் நடக்கும்னு பாரு, பத்தியா இப்போ தான் நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரியும்னு எல்லாரும் பேசினாங்க. அதில் நானும் ஒருவன். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னார், டே, ஒரு தேசத்தின் மேல் பட்டணத்தின் மேல் நியாய தீர்ப்பு வருவது அது என்னுடைய விஷயம். ஆனால் அதை வேடிக்கை பார்க்கவோ இப்படி தான் வரணும்னு சொல்கிறதுக்காகவோ நான் உன்னை ரட்சிக்கல. நான் திறப்பில் நிற்க நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்லும் போது தான் நான் ரொம்ப உடைக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு அப்போ தான் நான் எழுதினேன், எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். பாடலாமா எல்லாரும் சேர்ந்து, எங்கள் தேசத்தை நாங்கள் திறப்பிலே, தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும், தேவ கோபம். ஸோ அண்ணன் 2001 அந்த பூமி அதிர்ச்சி நடந்த அடுத்த நாளே நைட்டாக உட்காந்து நான் பூமி அதிர்ச்சின்னு ஒரு பெரிய ட்ராக்ட் அடித்து கோயம்புத்தூரில் போய் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் ஸ்ட்ரீட்டில் நின்று கொடுத்தது. ஸோ கவனிங்க, லிசன். அதுக்கப்புறம் தான் அந்த பாடலை அந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் 2004 டிசம்பரில் நான் பாம்பேயில் ஒரு கேம்பில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கேம்ப் முடிச்சுட்டு சண்டே மத்தியானத்தோடு முடிஞ்சது. அங்கே ஒரு பாம்பேயில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீச் பக்கத்தில். ஸோ முடிஞ்சோடனே ஈவினிங் அப்படியே நான் பீச் பக்கம் போனேன். பயங்கரமாக கடல் உள் வாங்கியிருந்தது. திடீர்னு என் ஃபோனுக்கு ஃபோன் வந்தது, சுனாமி. ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுறோம் 2004 டிசம்பரில். அதுக்கப்புறம் சுனாமி நடந்த எல்லா இடங்களையும் போய் பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். வேளாங்கண்ணி, நாகப்பட்டினத்து பக்கத்தில் ஒரே இடத்துல 10,000 பேரை புதைச்சது உங்களுக்கு நல்லா தெரியும். இலங்கை மட்டக்களப்பில் போய் பார்த்தோம். நானும் அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணனும் பயங்கர பாதிப்பாங்க. எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, ஆண்டவர் ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது கடைசியாக 10 நீதிமான்களோடு நிறுத்திட்டான். 10 நீதிமான் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, கன்னியாகுமரியில் 10 நீதிமான்கள் இல்லையா, நாகப்பட்டினத்தில் 10 நீதிமான், சென்னையில் இல்லையா, இலங்கையில் இல்லையா, ஏன் அழிச்சிங்க ஆண்டவரே? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், மகனே, எனக்கு திறப்பில் நிற்பதற்கு ஆட்கள் இல்லை, அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு ஆட்கள் இல்லை என்று ஆண்டவர் பேசினாங்க. அப்போ தான் இன்னொரு பாடலை நான் எழுதினேன். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா, தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே. சேர்ந்து பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா, தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே. தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட. சேர்ந்து பாடலாமா? தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட. பரிந்து பேசி ஜெபித்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே
ஆட்களே இல்லையா, ஆட்களே 50 நீதிமான்கள், 50 நீதிமான்கள் வேண்டாம், 40 நீதிமான்கள் வேண்டாம், 30 நீதிமான்கள், 30 நீதிமான்கள் வேண்டாம், 20 நீதிமான்கள் வேண்டாம், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அழிக்க மாட்டேன் என்று எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. திறப்பிலே நின்றிட, திறப்பிலே நின்றிட, சுவரை அடைத்திட, ஆமாண்டவரே சுவரை அடைத்திட. ஹல்லேலூயா. பரிந்து பேசி ஜெபித்திட, பரிந்து பேசி ஜெபித்திட, ஆட்களே இல்லையா, பரிந்து பேசி ஜெபித்திட, ஆட்களே இல்லையா. ஜீவ புஸ்தகத்திலிருந்து, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும், இல்லை என்றால் இந்த ஜனத்தை அழிக்காமல் மன்னித்தருளும் என்று ஜெபித்து அழிவை தடுக்க ஆட்களே இல்லையா, என்று ஜெபித்து அழிவை தடுக்க ஆட்களே இல்லையா, ஆட்களே. திறப்பிலே நின்றிட, திறப்பிலே சுவரை அடைத்திட, ஓ திறப்பிலே அப்பா ஆத்ம பாரத்தை தாங்க ஆண்டவரே. பரிந்து பேசி ஜெபித்திட, பரிந்து பேசி ஜெபித்திட, ஆட்களே இல்லையா, பரிந்து பேசி ஜெபித்திட, ஆட்களே இல்லையா. இந்தியாவை எனக்கு தாரும், இந்தியாவை எனக்கு தாரும், இல்லை என்றால் ஜீவன் வேண்டாம், என் தேசத்தை அழிக்காதிரும். கோபம் நீங்கி மனம் மாறிடும், கோபம் நீங்கி மனம் மாறிடும் என்று கதறி அழிவை பரிந்து பேச ஆட்களே என்று கதறி பரிந்து ஆட்களே இல்லையா, ஆட்களே இல்லையா. திறப்பிலே நின்றிட, திறப்பிலே சுவரை அடைத்திட,
ஓ திறப்பிலே சுவரை அடைத்திட பரிந்து பேசி ஜெபித்திட பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? தேசத்திற்காக பரிந்து பேசி இருக்கிற கிராமங்கள், நாம் வசிக்கிற பட்டணத்திற்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஸோ நம்முடைய ஜெபம் ரெகுலராக இருக்கிற ஒரு ஜெபமாக இல்லாமல் யுத்த ஜெபமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஆமென். இதுவரை நாம் ஜெபித்த ஜெபத்தை விட நம் ஜெபம் ஒரு யுத்த ஜெபமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் நேற்று முந்தானேற்று சொன்னேன்னா, சங்கீதம் 110 பைபிளில் நடு மையத்தில் இருக்கிற ஒரு பகுதி. அது ஒரு ப்ரொஃபட்டிக் சாங், தீர்க்க தரிசனமான சங்கீதம். அந்த சங்கீதத்தில் 1ஆம் வசனம் பிரசங்கம் பண்ணல, கொஞ்ச நேரம் நம்ம வொர்ஷிப் பண்ணிட்டு வார்த்தை கொடுக்குறேன்னா, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அப்படின்னா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். என்ன சொல்லியிருக்கணும்? சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடணும். அந்த பழைய ஏற்பாட்டிலெல்லாம் 2 தேசத்துக்கு யுத்தம் வந்தால் தோற்று போன ராஜாக்களை கொண்டு வந்து வைத்து அவர்கள் கழுத்தில் அவருடைய கால்களை வைத்து அந்த ஜெயம் பெற்றதை அப்படி உறுதி செய்வார்கள். வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் இல்லைங்களா? அதே மீனிங்கில் தான் இங்கே வருது. உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும்ல. சத்துருக்களை கீழே கொண்டு வரணும்னு என்ன செய்யணும்? அப்போ பிதா குமாரனை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் போய் யுத்தம் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதா குமாரனை பார்த்து, என் பக்கத்து சீட்டில் உட்காரும், என் பக்கத்து சீட்டில் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3ஆவது வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். தீர்க்க தரிசனம் தான். என்ன தீர்க்க தரிசனம்? உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே, அதாவது வில்லிங் இன் த டே ஆஃப் தை பவர் இருக்கு. மற்ற மொழிபெயர்ப்புகளில் த டே ஆஃப் யுவர் வார், த டே ஆஃப் யுவர் பேட்டில், யுத்த நாளிலே. சொல்லுங்க எல்லாரும், யுத்த நாளிலே நீங்கள், அதாவது யுத்தம் பண்ணணும். அப்போ தான் சத்துருக்கள் வாதப்படி ஆகுவான். ஆனால் நீர் இங்கே உட்காரும் வலது பார்சத்தில். ஆனால் உம்முடைய யுத்த நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இது தீர்க்க தரிசனம். ஆமென். அப்போ ஆண்டவர் பிதா என்ன சொல்கிறாருன்னா, நீர் இங்கே உட்காரியா, ஒரு கூட்டம் பிறக்க போகுது. ஹல்லேலூயா. அவர்கள் யுத்தம் செய்ய போகிறார்கள். ஹல்லேலூயா. அதுவும் நீங்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் ரொம்ப யுத்தம் ஜாஸ்தியாக பண்ணணும். பயங்கரமான விக்கிரக கோட்டைகள், வீதிக்கு வீதி பிசாசு உட்கார்ந்துருக்கான், காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், நம்முடைய ஜெபம் பிசாசின் கிரிகளை பலவீனப்படுத்திவிடும், செயல் இழக்க பண்ணிவிடும். ஹல்லேலூயா. ஸோ ஜெபம், நான் அங்கே வொர்ஷிப் செமினாரில் சொன்னேன், ஏன் வல்லமை இழந்து விட்டது என்றால், ஆண்டவர் சொன்ன முறையின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஜெபம் என்றாலே அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டிய ஒன்று. சொல்லுங்கள் எல்லாரும். ஆமாம், நம்ம எல்லாத்துக்கும் திரும்ப இந்த சோசியல் மீடியாலாம் தூக்கி வீசிட்டு என்ன செய்யணும்? சொல்லுங்கள். அந்தரங்கத்தில் யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்கள் ரிவைவல் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா,
ரிவைவல் ஹிஸ்டரியில் யார் எந்த மனிதன் மூலமாக ரிவைவல் வந்ததுன்னே தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் அவர்கள் தன்னை மறைத்து ஆமென் அவர்கள் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப வேதனைக்குரிய ஒன்று, இந்த சோசியல் மீடியாவில் ஊழியர்களே தவறாக பயன்படுத்துகிறார்கள். நம்ம இதிலிருந்து கட்டாயம் மனம் திரும்பணும். சோசியல் மீடியாவில் எல்லாமே செல்ஃப் ப்ரொமோஷன் தான், சுய விளம்பரம். நான் சொல்கிறது சரிதானா? ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் கூட ஃபேஸ்புக்கில் போடுறானே, ஐயா ஃபாஸ்டிங்னு போடுறானே. என்ன கொடுமையான நாட்கள் இது. ஃபாஸ்டிங் இருந்தால் யாருக்கும் தெரியக்கூடாது, என் தேவனுக்கு மட்டும்தானே தெரியணும். அதை விளம்பரப்படுத்துறதுனால நம்ம ஜெபத்தில் வல்லமை இழந்துடும். இன்னொன்று, நான் அங்கே சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன், தனி ஜெப வாழ்க்கை, குடும்ப ஜெபம், கூட்டு ஜெபம், அப்புறம் தான் கூட்டு ஜெபம். ஆனால் இப்போ நிறைய கூட்டு ஜெபங்கள் அதிகமாகி விட்டது. அது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் பிசாசு எங்கே கை வச்சிட்டான்னா தனி ஜெபத்தில் கை வச்சிட்டான். நம்ம பர்சனல் ப்ரேயர் டைம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவிற்கு நாம் இருக்கிற ஏரியாவில் பிசாசை நம்ம காலுக்கு கீழே போட்டு நம்ம ஊழியம் செய்ய முடியும். ஆமேன். அவனுடைய டெரிட்டரியெல்லாம் நம்ம கையில் எடுப்போம். ஆமேன். அதற்கு ஒன்றே ஒன்று, தனிப்பட்ட தனி ஜெபம், மறைந்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் திரும்பினால், ரெண்டாவது மனம் திரும்பி ஜெபிக்கிற ஜெபம். ஆமேன். தாழ்மையான ஜெபம், ரெண்டாவது மனம் திரும்பி, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. ஆமேன். நம்ம திரும்ப வேண்டியது நிறைய இருக்குது, நான் திரும்ப வேண்டியது நிறையா இருக்குது. ஆமேன். நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி நம்ம குறைகளை, இந்த ஏசாயாவில் பாருங்களேன், ஏசாயா 5 அதிகாரத்தில் பயங்கரமான ப்ராஃபஸி தான். ஐயோ ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோன்னு போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாரு. ப்ராஃபஸி தான். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் என்றைக்கு உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனை தரிசித்தாரோ இப்போ தான் அவருக்குள் இருக்கிற குறைகள் தெரிய ஆரம்பித்தது. யூசுவலாக பொதுவாகவே நம்ம ஊழியர்கள், நம்ம எல்லாம் ஊழியர்கள் தானே, ஊழியர்களுக்கு மற்றவர்கள் குறை, மற்றவங்க காரியம், அப்படி பிரசங்கம் பண்ணி எனக்குள் இருக்கிற தவறுகள் குறைகளை நான் நிதானிக்காமல் அது உணராமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற யாராவது ஊழியர்கள் சொல்லிவிட்டால் கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நம்ம ஏதோ ஒரு மாயையில் இருக்கிறோம் என்பதே உண்மை. ஆனால் தேவன், அதாவது இன்னொன்று நான் ஓப்பனாக பேசுகிறேன், கம்பேரிசன் இருக்கும். இப்போ எப்படின்னா, விசுவாசிகளுக்குள்ள கம்பேரிசன் என்னென்னா, அந்த விசுவாசி கூட நான் பெட்டர், சூப்பர் விசுவாசி, நான் சீனியர் விசுவாசி, ஒரு ஜெபம் நான் ஜெபம் நடத்துவேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கிராம ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன மற்றவங்களாம் செய்கிறதில்ல, அப்படி கம்பேரிசன் இருக்கும். பெருமை. கரெக்ட். அடுத்தது ஊழியர்களுக்குள்ள இது நிறையாவே இருக்கு. ஊழியர்களுக்குள்ள பெரிய ஊழியர், சின்ன ஊழியர், அவர் என்ன ஊழியம், நான் எத்தனை இடத்துக்கு போய் ஊழியம் செய்கிறேன் தெரியுமா, இவர் அந்த வில்லேஜில் தானே இருக்கார் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் இருக்கு. நம்ம எல்லாரும் அப்படிதான். இந்த கம்பேரிசன், அதாவது இதுதாங்க பயங்கரமான பிசாசுடைய தந்திரம். ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரும் போதகருமாக இருக்கிற நானே உங்களுடைய கால்களை கழுவு. நான் ஊழியம் செய்ய வராமல், ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். இதெல்லாம் நம்ம ஆண்டவரை பின்பற்றினாலே போதும் நிறைய காரியங்களில். ஸோ நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னு இப்போ கொஞ்சம் உட்காந்து நம்ம தியானித்து பார்க்கணும். ஜெபம் அதிகமாகிருக்குன்றது தெரியுது, ஆனால் அந்த அளவிற்கு ரிசல்ட்டு தெரில. ஸோ நம்முடைய ஜெபம், அதனால தான் பைபிளில் சொல்லு, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ வேதத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் நான் ஜெபித்தால், மனம் திரும்பாமல் ஜெபித்தால்,
அது பிரயோஜனம் இல்லாத ஜெபமாக மாறிவிடும். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே, ஏசாயாவிற்கு வந்த அந்த உணர்வு எனக்கு வரணும் ஆண்டவரே. நம் தேவனை நாம் சந்திக்கும் போது, தரிசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், ஆமென், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்களை நீர் சுட்டி காண்பியும் ஆண்டவரேன்னு திறந்த மனதோடு நம்ம இருந்தால் ஆண்டவரை நெருங்க நெருங்க நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரிய வந்துடும். ஆமென். நிறைய பாஸ்டர்ஸ்கிட்ட பேசவே முடியாது, மனைவியே பேச முடியாது, மற்ற எந்த போதகர்களும் அணுகவே முடியாது. இன்றைக்கி அந்த நிலைமை இருக்குது. ஈவன் சின்ன பசங்க இப்போ வந்த ஊழியம் பண்ண இப்போ தான் அவன் ஆரம்பிச்சிருக்கான், அவன் தப்பு பண்ணான்னா அவங்ககிட்ட பேசவே முடியாது. நான் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசியிருக்கேன். அவங்க சொன்னாங்க, நமக்கு எதுக்கு தம்பி வம்பு. அவன் சொன்னால் இதே தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அங்கலாப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த மனநிலை வந்து நம்மளை கொண்டு போய் எங்கேயாச்சும் தள்ளிடும். நாமே என்ன செய்யணும்னா, ஒரு சில தலைவரில் நம்ம சூஸ் பண்ணி நம்ம அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்கணும், சொல்லணும். என்கிட்ட ஏதாவது சின்ன தவறு இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கன்னு அந்த அளவுக்கு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு தேவை. இதெல்லாம் இந்த ரிவைவல் பீரியடில் இதெல்லாம் நடக்கலைன்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு சில பாஸ்டர்ஸ்ட்டு லீடர்ஸ்ட்டெல்லாம் நானே சொல்லுவேன். நான் வாலண்டியராக போய் சொல்லுவேன், என்கிட்ட ஏதாவது என்ன பார்த்தாலும், என்ன பிரசங்கத்தில் எதுனாலும் எனக்கு தயவு செய்து சுட்டி காண்பீங்க, தவறுகளை சுட்டி காண்பீங்கன்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் வாலண்டியராக போய் தேவனுடைய சமூகத்திலேருந்து நான் சொல்கிறேன். நிறைய காரியங்கள் இப்போ நான் வந்து இந்த ஒரு 30 வருடத்துக்கு மேலே பாடல்கள்லாம் கர்த்தர் தர்றாரு. உங்களுக்கு தெரியும், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவே ஆண்டவர், நன்றி சொல்லி பாடுவேன். இந்த மாதிரி plenty ஆஃப் சாங்ஸ். பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் பாடின மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஆண்டவர் கிருபையாக கொடுத்த பாடல்கள் தான். நான் ஒரு முறை இந்த நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம், இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அந்த பாடலை இதை ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் தந்துட்டார். நான் பாடி ரிலீஸ் பண்ணியாச்சு. எல்லாம் நல்ல, அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தது. நான் அதுக்கு இடையில் நானும் அகஸ்டின் அண்ணனும் துபாய் போயிருந்தோம். ஒரு 20 days மினிஸ்ட்ரி. அங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம். அங்கே வந்து இந்த வாட்ஸ்அப் பெருசாக யூஸ் பண்ண முடியாது, ஃபோன் பண்ண முடியாது. அதனால் நான் வாட்ஸ்அப்பை சரி பார்க்கவே இல்லை. நான் அதை முடிச்சுட்டு சென்னை வந்து இறங்குறேன். வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட மெசேஜஸ்ஸு. அதில் என்னை ரொம்ப நேசிக்கிற பாஸ்டர் ஸ்வர்ணராஜ், அவங்க ரொம்ப சீனியர் மோஸ்ட் பாஸ்டர், உங்களுக்கு தெரியும் அவங்கள எனக்கு 40 வருஷமாக என்னை பார்க்குறாங்க. ஸோ அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, வெஸ்லி உங்கள் பாட்டு கேட்டேன், நித்திய வாசி பரிசுத்தர் நாமமுடையவர், ரொம்ப நல்லா இருக்கு வெஸ்லி. ஆனால் அதில் ஆண்டவரை, அவருடைய இயேசு, அவரை அந்த வார்த்தை நாமம் வராமல் யாரை பார்த்து பாடுறோன்னு இல்லாமல் அப்படியே அந்த வசனத்தை பாடியிருக்கீங்க. உங்கள் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாகன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தோன்னே அரண்டு போயிட்டேன் நான். ஏன்னா ஏற்கனவே அவங்களோட நான் நிறைய கூட்டங்கள், நிறைய நேரத்தில் உட்காந்து இப்போவும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. உட்காந்து பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, வெஸ்லி இப்போ நிறைய பேர் ஹீப்ரு அது இதுலன்னு பாடுறான். ஏன்னா இந்தியாவில் இயேசுவின் நாமத்தையே இன்னைக்கும் 2000 வருஷமாக என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியல. இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன செய்யணும், உயர்த்தணும். உங்கள் பாடலில் பரவாயில்ல, இயேசு நல்லவர், இயேசு ஆண்டவர்லாம் நிறைய சொல்லி அப்படின்னு பேசியிருக்கிறோம் சொன்னாங்க. அப்படின்னு உடனே நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், பாஸ்டர் ஐ எம் வெரி சாரி, நான் அந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த பாட்டு கிடச்சிது, நான் இனிமேல் நான் கவனமாக இருக்கிறேன், ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தன்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். நான் உடனே அவர், ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான் இருக்கணும், கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்திட்டோம், இன்னும் ஆசீர்வாதம், பயங்கரமாக ஆசீர்வாதம் போட்டார். யூஸ்வலாக வந்து எனக்குள்ள அந்த பெருமையின் ஆவி இருந்துருந்துச்சுன்னா ஏன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அவருக்கு ரிப்ளை, யோ நீர் ஒரு பாட்டாவது எழுதியிருக்கிறீரா,
நீர் நல்ல சூப்பரான பிரசங்கியார், அதோட நிப்பாட்டினோம். என் பாட்டு எத்தனை தெரியுமா, எத்தனை எழுதியிருக்கேன் தெரியுமா, நீங்கள் என்ன என்கிட்ட சொல்கிறதுன்னு சொன்னால், நான் தேவனுடைய மனிதனே, எனக்குள்ள ஆவியானவரே இல்லை. ஸோ இதுதான் பிரச்சனை. அவருக்கு நான் சொன்ன பதில் அந்த தேவ மனிதனுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா இந்த நாட்களில் யாரையும் தொட முடியாத தூரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம விழாமல் இருக்கணும்னா இன்னைக்கு எந்த நாட்களிலும் இல்லாத அளவிற்கு ஊழியர்களை கீழே தள்ள பிசாசு பயங்கரமான தந்திரமான காரியங்களை செய்கிறான். பண விஷயம், பெண் விஷயம், இந்த காரியங்களிலே ஆமென் எப்படியாவது ஆண்டவர் முன்குறித்த பயன்படுத்துகிற ஊழியர்களை கீழே தள்ள அவன் பயங்கரமான கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பரன்சியாக இருந்தால், ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு சொல்ல முடிஞ்ச, இல்லை தனியாக கூப்பிட்டு பேச அளவுக்கு நம்ம தாழ்மையாக இருந்தால் நம்ம தப்பிச்சுக்குவோம். பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய குறைகளை நாமே உட்காந்து பார்க்கலாம். ரெண்டாவது, எல்லாம் நம்ம எல்லோரும் உடன் ஊழியர்கள் தானே. ஆமென். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொண்டு, ஆமென், தாழ்மையோடு கூட பகிர்ந்து கொள்ளணும். அன்போடு தாழ்மையோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி மனம் திரும்பி அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது நிச்சயமாகவே பிசாசிற்கு ஒரு சாவு மணியாக இருக்கும். நைஜீரியாவில் வந்து ஒரு பெரிய எழுப்புதலுக்கு, ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும். நைஜீரியாவில் வந்த ஒரு எழுப்புதல் ஒரு சீசனில் அதனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு யங் பாஸ்டர், அவரை பார்த்து, யங் பாஸ்டர்னா ஓரளவுக்கு, அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், நீ உன் ஏரியாவில் இருக்கிற நிறைய எல்லா பாஸ்டர்ஸையும் கூப்பிடு டின்னருக்குன்னாராம். நீ தான் டின்னர் கொடுக்கணும், உன் ஏரியாவில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸையும் கூப்பிடணுன்னே இவர் வந்து ஓகே டின்னர் தானே, ஒரு ஃபெலோஷிப்னு எல்லாத்தையும் கூப்பிட்டாராம். நல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் சரி டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணிடலான்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இவர்கிட்ட சொன்னாராம், உன்னால் ஒரு பாவத்தை விடவே முடியலல்ல, ரகசியமாக அந்த பாவத்தில் இருக்கிற, ஆமாம், அதில் நான் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பதற்கு இவங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுனாராம். இருக்கிறீங்களா இல்லையா? நம்மகிட்ட ஆண்டவர் சொன்னால் அப்படி சொல்லுவோமா? என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனால் அந்த தேவ மனிதன் அவர் சொன்னார், என்ன ஆண்டவரே, இவனுக்கெல்லாம் சும்மாவே வாரிடுவானுங்க, நம்மளை பற்றி ஒன்றும் இல்லாமையே போட்டு 4-5 திரிச்சு பேசுவானுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். ஆண்டவர் சொன்னாரா, இல்லை நீ சொல்லு. கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மனிதன் சொன்னாரா, நீங்கள் ஒரே ஒரு ஜெப குறிப்பு இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணணும். நான் ஒரு சில ஆண்டுகளாக இந்த குறிப்பிட்ட பாவத்தில் நான் அடிமையாக இருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியல, இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஓப்பனாக சொன்னாராம். உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்களாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அந்த சிரிப்பு அடங்கி இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த ஜெபம் எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் முடிஞ்சோடனே இன்னொரு பாஸ்டர் சொன்னாராம், நானும் ஒரு பாவத்தில் பாட்டிகிட்ருக்கேன்னு பர்டிகுலர் சின்ன சொல்லாராம். வெக்கமே இல்லாமல் ஓப்பன் கன்ஃபஸ் பண்ணி, அப்படி அத்தனை பேரும் அன்னைக்கு கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் எழுப்புதலின் அக்கினி விழுந்து முழு தேசத்தையும் பற்றி பிடித்தது. ஆமென். இந்த டிரான்ஸ்பரன்சி நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். நீங்கள் நம்பத்தக்க ஒரு சிலரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து ஜெப உதவி நாட, அவர்கள் எங்களுடைய குறைகளை சொல்ல நம்ம தவிர நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாது. நம்ம ஷர்ட்டில் இருக்கிற சின்ன கரை மற்றவங்க சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி இருந்தோன்னா நம்ம தப்பிச்சுக்குவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ஏசாயாவுக்கு வந்த அந்த உணர்வு எனக்கு வரணும். நாங்கள் பிரசங்கம் பண்ணி மற்றவங்களை கண்டித்து உணர்த்தி நிறைய நேரத்தில் எங்கள் குறைகளை நாங்கள் பார்க்க முடியல. யாராவது சுட்டி காண்பித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறோம். உங்களில் பாவம் இல்லை என்று சொன்னால் ஆமாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், பொய் சொல்கிறவங்களாக இருப்போம். நாங்களும் மனிதர்கள் தான் ஆண்டவரே, நாங்களும் குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏசாயாவை தொட்ட அந்த அக்கினி எங்களையும் தொடணும் அப்பா, எங்களையும் தொடனே அந்த உணர்வு எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. தாவீது ஜெபம் பண்ண மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பாங்க, சொல்லுங்கப்பா, உணர்த்துங்க. அந்த உணர்வோடு கூட இந்த பல்லவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான ராஜாவை என் கண்கள் சேனைகளின் முழு பலத்தோடு ஆராதிக்கலாமா? கமா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ பரிசுத்தர், ஓ நல்ல முழு பலத்தோடு ஆராதிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர். ராதரா ஷகதரனமா. ஹல்லேலூயா. பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ராதரா கதரபா ஷகதரனா. பரிசுத்தர். ஓ ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். நீங்க பாடுங்க. உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே முழு பலத்தோட உயர்த்தலாம் அந்த நாமத்தை. சேனைகளின் ஹல்லேலூயா. Oh hallelujah, glory, glory. Oh பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். ரகதரபஷகதரனமா. ஏசாயாவுக்கு வந்த உணர்வு எனக்கும் எங்களுக்கும் வரட்டும் ஆண்டவரே. ஏசாயாவை தொட்டாக்கினி எங்களையும் தொட வேண்டும் ஆண்டவரே. ஓ பரிசுத்தர். ஓ
அந்தமுமானவர் இவர், ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். ஓ அல்பாவும் இருந்தவரும் இருப்பவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். Yes Lord, சீக்கிரம் அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்தலாமா? சேனைகளின் கர்த்தர். Hallelujah. Thank you, Holy Spirit of God. Oh, பரிசுத்தர். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிற இடங்களில் ஆண்டவரோடு பேசுங்க. நல்ல வாயை திறந்து சத்தமா 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவரோடு. நான் சொல்றேன், நான் ஏன் ஜெபம் யுத்தம்னா, ஆராதனை ஒரு யுத்தம். நம்ம ஆராதிக்கும் போதே இந்த வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படும். நல்ல ஆவில நிறைஞ்சு ஆராதிக்க பார்க்கலாம். ராதா ராகா ராநாமா ரேமா ஷகாதானா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே ரேமா லகரா தரரா ஷகாதானா. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் சர்வ வல்லவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். ரபகரதரா ஷகாதாரானா. Thank you, Holy Spirit of God. நன்றி நன்றி நன்றி. ஏசாயாவை தொட்ட அக்கினி என்னை தொடட்டும், எங்களை தொடட்டும் ஆண்டவரே. Lord, we need one more touch from you, Jesus. Rakatara bashantara la rakatarana re mahanda rakatana. இந்த எழுப்புதலின் அக்கினி எனக்குள்ளே விழட்டும் அப்பா, எங்களுக்குள்ளே விழட்டும். Oh God, we love you, Lord. We love you. We love to worship you. We love to worship you, Jesus. Jesus. Riyanda raba shekeri antararaba. நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். முழங்கால்கள் முடங்கிடும். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, துதிகனம் தூயவரே சுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு தூயவரே சுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் ஓ God, radarashe andarakatararabasheke remahandarakatana. ஓ பரிசுத்த சேனைகளின்
love you, Jesus. We glorify the name, Lord. Oh, பரிசுத்தர். Oh, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டீங்களே ராஜா. ஓ ரபா ஷகதரரதியாந்தர ரபா ஷேகே. ஹalleluya. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலிபீடத்திலே சமர்ப்பிக்கிறோம். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒருவனும் எங்களை குற்றம் சாட்டக்கூடாது. அப்படி நாங்கள் ஜாக்கிரதையாய் வாழும் பொழுதுதான் மற்றவர்களை எல்லாம் ஆண்டவர்களை கொண்டு வர முடியும். ஆண்டவரே அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்தர் என்று நாங்கள் பாடுகிறதோடு மட்டுமல்ல, பரிசுத்தரை வாழ்ந்து காண்பிக்க உம்முடைய பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.